Hi friends, இந்த வீடியோவில் இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு பின்னாடி போட் நெக்கும் முன்னாடி டீப் நெக்கும் வச்சா ஷோல்டர் அளவு வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதுல நிறையா டவுட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பிரின்சஸ் கட் ப்ளவுஸு நம்ம நார்மலாகவே எப்படி போடுவோம் அப்படிங்கிறது அதே மெத்தடில் தான். ஆனால் பேக் வந்து க்ளோஸாக இருக்குது. க்ளோஸ் நெக் அப்படிங்கிறது வேறு, பின்னாடி வந்து வைடாக போட் நெக் மாதிரி கொடுத்து க்ளோஸ் நெக் வைக்கிறது வேறு. ஏன்னா ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது பின்னாடி வந்து கழுத்தை ஒட்டி அகலம் குறைவாக வரும். போட் நெக் அப்படிங்கும்போது நெக்கு அகலமாக கொஞ்சம் கழுத்திலிருந்து அகண்டு வர மாதிரி இருக்கும். இதுதான் வந்து போட் நெக்குக்கும் க்ளோஸ் நெக்குக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ உங்களுக்கு போட் நெக் எப்படி அப்படிங்கிறது வந்து பேக் ஓகே, அப்போ ஃப்ரண்ட்டு டீப்பாக வைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் வரும். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ் போட் நெக் மாதிரியும் பேக் வந்து டீப்பாக வைக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா ஒரு மாடல் வந்துச்சுன்னா அதிலிருந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து ஒரு டிசைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்படி வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு வந்து நம்ம கொஞ்சம் வைடாக தான் போடுறோம், ரொம்ப க்ளோஸாக இல்லை, வைட் நெக் தான் போடுறோம். க்ளோஸ் நெக் அப்படின்னா அந்த ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது குறிப்பிட்ட சாரீஸ்க்கு அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட சாரீஸ்க்கு இந்த மாதிரி நம்ம போடும்போது நீட்டாக இருக்கும். அப்போ இதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிற இது வந்து உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட இந்த ப்ளவுஸினுடைய கட்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதை தொடர்ந்து இதனுடைய கட்டிங் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து மெயின் கிளாத் வந்து ப்ளவுஸினுடைய சாரியில் வந்து அட்டாச்சு ப்ளவுஸு. அதில் எப்படி இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வைக்க முடியும். ஏன்னா எல்போ ஸ்லீவ் அப்படின்னாவே உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் லைனிங் வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 1.25 மீட்டர் வந்து நான் லைனிங் எடுத்திருக்கேன். அதுவே நார்மலாக யோக் வச்சு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வரும். அதுவே பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா அந்த லென்த்து பொறுத்து நமக்கு துணி அதிகமாக தேவைப்படும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ எப்பவும் போல் இதனுடைய பிசுரை நம்ம கட் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ ஃபோல்டிங்க்கு வேணுமோ அதை நீங்கள் விட்டுட்டு நீங்கள் உயரத்தை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 அப்படின்னு இதனுடைய உயரம் நான் ஷோல்டர்கிட்ட நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 1/2 ஷோல்டர் தான், அதாவது நம்ம எடுக்கிற ஷோல்டரில் அப்படியே பாதியாக பிரித்து 7.25 வைக்கிறேன். ஆம்ஹோல் உயரமும் அதே தான் வைக்கிறேன். ஒரு சிலருக்கு ஆம்ஹோல் ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் குறைச்சி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 9.25 அப்படிங்கிறது வந்து இதனுடைய மார்பு சுற்றளவு. 39 4 பிரிச்சிங்கன்னா 9.25. அதில் வந்து 1.5 இன்ச் அப்படிங்கிறது எக்ஸஸாக விட்டுருக்கோம். கீழே இடுப்பு சுற்றளவு அதே மாதிரி தான் 7.25 + 1 8.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. 7.25 அப்படிங்கிறது 29ல் 4ல் ஒரு பகுதி. இப்போ நம்ம மார்க் பண்ணினது எல்லாமே நம்ம லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் ரொம்ப இறங்கி வந்தாலும் பேக் ஆம்ஹோலில் சுருக்கம் வரும். அதனால் உங்களுக்கு அந்த ஆம்ஹோல் ரவுண்டை மட்டும் எப்படி கரெக்டாக வரணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உயரம் 14.5 இன்ச்சு. ஷோல்டர் அளவு 7.25. ஆம்ஹோல் உயரமும் அதே 7.25 தான். செஸ்ட் ரவுண்டு வந்து 9.25. சைடில் 1.5 இன்ச்சு. கீழே 8.25, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு. இதுதான் வந்து நம்ம பேக்குக்கான அளவு நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம கீழே இறக்கிக்கலாம். இதுவே காலர் நெக் அப்படின்னா 1 இன்ச்சு இறக்குவோம். 2.25 அப்படிங்கிறது வந்து நம்ம நெக்கினுடைய ஷோல்டர்னுடைய போட் நெக்குக்கு வைக்கிற அளவு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். இப்போ இதுவே உங்களுக்கு ரொம்ப நெக்கு வைடாக இருக்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சை நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பேக் ஆம்ஹோல். டீப் ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம அப்போ கட் பண்ணிக்கலாம். பேக் நெக்கும் லைட்டாக ஒரு போட் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் அப்படிங்கும்போது நமக்கு 16 இன்ச்சு அப்படிங்கிறது தான். அந்த 16 இன்ச்சு அப்படிங்கும்போது நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். 8.25 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேக் நெக்கு, அதுக்கப்புறம் அப்படியே ஷோல்டர், ஆம்ஹோல் அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்கிறனால ஆம்ஹோல் வந்து
நம்ம 16.5 இன்ச்சு வருது அப்படின்னா 8.25 வச்சுக்கோங்க. 16 இன்ச்சு வருதுன்னா 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. நமக்கு அந்த என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதில் கட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு அவுட்டரில் ஆர்ம் ஹோல் வந்து கம்மியாக வரும். அப்போ ஒரு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆர்ம் ஹோல் செக் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பேக்கில் வந்து உயரம் பார்த்துட்டு அந்த நாச் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வைக்கிறோம். பிரின்சஸ் கட்டாக இருந்தாலும் ஓப்பன் வந்து ஃப்ரண்ட் ஓப்பன் தான். உங்களுக்கு பேக் ஓப்பன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபோல்டிங் வந்து அப்படியே நீங்கள் மாற்றிக்கோங்க. ஃபோல்டிங் இருக்கிற சைடு ஃப்ரண்ட் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டீப்பாக ஃப்ரண்ட்டு வச்சு ஓப்பன் வைக்கிறனால நம்ம வந்து முன்னாடி நமக்கு கொஞ்சம் கிளாத்து தேவைப்படுதுங்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் கிராஸாக வச்சு தான் நான் வந்து இதில் போடுறேன். எப்பவும் போல் அளவுக்கு அதிகமாக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு லைன் போட்டுக்கோங்க. சைடில் வந்து நான் 2 இன்ச்சு வைக்கிறேன். சைடில் அதே மாதிரி 1/2 இன்ச்சும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே எக்ஸஸாகவும் நான் வச்சுக்கிறேன். அதே மாதிரி முன்பக்கமும் 2 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ கழுத்தினுடைய இறக்கம் வந்து ஒரு 7.5 இன்ச்சு நீங்கள் ரெகுலராக வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு இன்ச்சு கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டீப்பாக போயிடுச்சுனாலும் சைடில் வந்து நமக்கு ஸ்கின் வந்து ஆர்ம் ஹோல் சைடில் வந்து ரொம்ப தெரியும். அதனால் 7 இன்ச்சு வைக்கிறவங்க 8 இன்ச்சு வைக்கிறவங்கெல்லாம் ஓரளவுக்கு, இப்போ இதில் வந்து நான் 7 இன்ச்சு வச்சுருக்கேன், ப்ளஸ் 1/2 7.5 நார்மலாக வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் இந்த அகலமும் உயரமும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். அதாவது ஷோல்டர் 2.25 பதிலாக 3 இன்ச்சு வைக்கலாம். உயரம் 7.5 இன்ச்சுக்கு பதிலாக நீங்கள் 6.5 இன்ச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். கீழே அந்த 1 இன்ச்சு இறக்கி தான் நான் மார்க் பண்ணி அதை கட் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வெட்டிக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோலும் அதே மாதிரி வெட்டிக்கோங்க. சைடில் 1.5 இன்ச்சு மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிக்கோங்க. அரை இன்ச்சு தள்ளி மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணி ஜாயின் பண்ணும்போது அந்த இடம் கரெக்டாக வரும். நாச்சஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. நெக்குக்கு கட் போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் நம்ம பேக் தட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம போட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நெக்குக்கான பாக்ஸ் போட்டாச்சு. அதில் வந்து அரை இன்ச்சு உள்ளே தள்ளி நான் மார்க் போட்டுட்டு கீழே இருக்க அந்த 2 இன்ச்சுக்கு அதை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு எப்பவும் போல் வந்து, ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருந்தால் தூக்கிட்டு இருக்கும் கழுத்து, அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோப்பாக கட் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து அந்த இடத்துல என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் டைமண்ட் ஷேப்பாகவும் நீங்கள் போட்டுக்கலாம், ரவுண்ட் ஷேப்பாகவும் போட்டுக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஆர்ம் ஹோல் டீப்பு எப்பவும் போல் நீங்கள் போட் நெக்குக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். அந்த 2 இன்ச்சு விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். நீங்கள் அந்த லைன்ஸ் வந்து புதுசாக இருக்கும்போது உங்களுக்கு மாறிடும். அதனால் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுவே டைமண்ட் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அதில் வந்து டைமண்ட் நெக் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்கின் வந்து சைடில் ஓவராக இதாகக்கூடாது, எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப தின் ஷோல்டர் போடுறவங்களுக்கு தான் இந்த மாதிரி விரும்பி போடுவாங்க. அதனால் அந்த மாதிரி, ஏன்னா பேக் வந்து க்ளோஸாக வேணும், ஃப்ரண்ட் வந்து தின் ஷோல்டராக வேணும் அப்படிங்கிறது தான். மற்றபடி நம்ம ஹை நெக்கு க்ளோஸ் நெக்கெல்லாம் வச்சோம்னா ஃப்ரண்ட்டில் நெக்கு சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக வரும். அதனால் ஒவ்வொரு ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணுறோம். இப்போது நெக்கு கட் பண்ணியாச்சு, ஆர்ம் ஹோல் டீப் கட் பண்ணியாச்சு. செஸ்ட் ரவுண்டு பார்த்துட்டு நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. அரை இன்ச்சு தள்ளி போட்டுக்கோங்க. ஏன்னா அங்கே கட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா பிடிச்சி தைக்கும்போது ஒரு அரை இன்ச்சு தேவைப்படும்.
இப்போ நீங்கள் மிட் பாயிண்ட் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோல்டு பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அது சென்டர் பாயிண்ட் தெரியுது அப்படின்னா ஓகே, நீங்கள் அதே மாதிரியே ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்கு ப்ராடாக இருக்கிறனால ரொம்ப அவுட்டரில் 4.25 தான் டிஸ்டன்ஸ் வரும், 9.5 மிடில் பாயிண்ட் வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான மார்க் தான், ரொம்ப அக்யூரேட்டாக இது தேவையில்லை. நமக்கு செஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் இல்லை, நமக்கு அந்த ஒரு ரவுண்டாகவே அந்த இது வரும். அப்படிங்கும்போது ஓரளவுக்கு நம்ம கரெக்ட் பண்ணி அதில் வச்சிங்கன்னா போதும். அதே 4.25 வச்சு தான் நான் ஃபோல்டு பண்ணுறேன். அந்த இடம் மிடில் வர்ற மாதிரி நீங்கள் ஒரு 4.25 4.5 வர மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப அவுட்டர்லையும் போயிடக்கூடாது, ரொம்ப முன்னாடியும் வந்துடக்கூடாது. அதனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு மெஷர் பண்ணி தான் நம்ம அந்த இடத்துல அந்த இது வந்து மார்க் பண்ணுறோம். 4.25 அப்படிங்கிறது எந்த இடத்துல வருதோ அந்த இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக நம்ம கப் ஷேப்புக்கு என்ன ரவுண்டு வருதோ அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த மடிப்பு வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அண்டர் செஸ்ட், அதாவது செஸ்ட்டுக்கு கீழே வந்து லூஸ் வரக்கூடாது அப்படிங்கிறனால தான் அந்த ரவுண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் கேர்வ் கொடுத்து கட் பண்ணுறோம். அதே மாதிரி இடுப்பு அந்த 1/2 இன்ச்சு விட்டு நம்ம ஸ்டிச்சிங்காக நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த செஸ்ட்டுக்கு கீழே பிரஸ்ட்டுக்கு கீழே வர்ற அந்த லூஸ் வந்து நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். அதனால் அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக, அதாவது யோக் வைக்கிற பகுதி அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடும்போது அந்த இடம் லூஸ் வராமல் இருக்கும். ஏன்னா கப் ஷேப் ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. நார்மல் கப் ஷேப்பு 36 35 அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கீழே வந்துட்டு லைட்டாக அந்த இது பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு போடும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இடுப்பு சுற்றளவு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சென்டரில் ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இல்லாட்டினா முன்னாடி கொஞ்சம் லூஸ் வரும், அதுக்காக அது மிடில் பார்த்து பிடிச்சிங்கன்னா போதும். இதை நம்ம பிளேஸ் பண்ணும்போது இந்த ஷேப்பில் வரும். நம்ம அதுக்கான டாட்ஸ் இதெல்லாம் பிடிச்சி அந்த இதெல்லாம் அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டான ஒரு இதில் வந்து ஃபிட்டிங் ஆகிக்கும். சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் நம்ம தைச்சு முடிக்கும்போது கரெக்டாக இது பண்ணி நம்ம பீஸ் கொடுத்து அடித்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது நம்ம 3.5 இன்ச்சு அடிக்கை தேவையில்லை. நம்ம மேக்ஸிமம் ஒரு அப்ராக்சிமேட்டாக இதில் 3 இன்ச்சு 2.25 வரும்போது அந்த அளவுக்கு நம்ம வச்சோம்னா போதும். கைக்கு நீளம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவு தான். இப்போ இதில் ஒரு 2.5 வருது அப்படின்னா நம்ம ஒரு 3 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ரொம்பவும் குறைக்க வேண்டாம். ஏன்னா அப்புறம் கையில் வந்து அந்த முன்னாடி வர அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட் கிட்ட துணி பிரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னா மட்டும்தான் அந்த இடம் பிரியாமல் இருக்கும். ரொம்ப இழுத்து கம்மியாக கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் 2 இது இருக்குது. ஒன்று துணி சரியில்லை அப்படின்னா நம்ம எப்படியோ வச்சாலும் அது பிரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து நம்ம துணி வந்து கரெக்டான அந்த ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த இடத்துல துணி பிரியும். அதனால் அது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இதில் 8.25 அப்படிங்கும்போது அதே அளவு தான் நம்ம இதுலேயும் வைக்கிறோம். கையினுடைய சுற்றளவு அப்படிங்கும்போது 11 இன்ச்சு அப்படின்னா அதில் பாதி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அடிக்கை அளவு வந்து 3 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு இப்படி நம்ம மெஷர்மெண்ட் வச்சாலுமே பேக் ஆம்ஹோலில் லூஸ் வரும். அப்படி வரும்போது நம்ம ஆம்ஹோலினுடைய உயரத்தை கொஞ்சம் குறைச்சி செஸ்ட் ரவுண்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பேக் ஆம்ஹோலில் வர லூஸ் வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். 1.25 நம்ம எடுக்கும்போது கூட நம்ம பிரின்சஸ் கட் வைக்கிறனால அதிகமாக ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு கிளாத்து தேவைப்படுறனால ஸ்லீவ் ஜாயிண்ட் தான் வருது.
அதனால் நீங்கள் அதை வந்து ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம போடும்போது அந்த ஃபிட்டிங் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கிராஸ்லலாம் போட்டோம் அப்படின்னா இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்போ வந்து இது வந்து நமக்கு மேக்ஸிமம் காட்டன் லைனிங் பார்த்தீங்கன்னாலும் அகலமும் கம்மியாக தான் வருது. அப்படி இருக்கும்போது ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் வரும். ஜாயிண்ட் அப்படிங்கும்போது ரொம்ப சின்ன ஜாயிண்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் வந்து கரெக்டான அந்த ஷேப் வராது. கொஞ்சம் பெரிய ஜாயிண்டாக இருந்தால் கூட நம்ம அழகாக கட் பண்ணும்போது அது கொஞ்சம் பேக்கில் போயிடும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப எட்ஜில் அந்த ஜாயிண்ட்ல எல்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப்பில் வந்து நம்ம ஆம்ஹோலை கொண்டு வந்து முடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் பெரிய ஜாயிண்ட் போட்டு அந்த ஷேப்பை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ஸ்லீவுக்குன்னு ஒரு இது போட்டு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக ரெகுலராக தைக்கிற ஸ்லீவ் தான் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்லீவுக்கு வர்ற மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டுட்டு அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு 2 பார்ட்டு, அதாவது ரைட் லெஃப்ட்டு, அதில் 2 பீஸு ஸ்லீவு, இது எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இதனுடைய ப்ளவுஸ் அட்டாச்சு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராகவே தெரியும். நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வரும்போது அது ஒன்றா கிராஸாக வரும், இல்லையா இந்த மாதிரி சாரீ டிசைன் வந்து எக்ஸஸாக வரும். அது இதுலேயே வச்சு நம்ம 3/4 தான் போடணும், எல்போ தான் போடணும் அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஜாயிண்ட் போட்டு அந்த இதெல்லாம் வர மாதிரி தான் இருக்கும். நம்ம ஜாயின் போடுறதுமே வெளியே தெரியாத மாதிரி ஜாயின் போட்டுக்கோங்க. அதாவது ரைட் சைடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் ஒரு சில இதெல்லாம் வந்தால் கூட உங்களுக்கு சாரீ போடும்போது அது மறைச்சிக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி கரெக்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம பேக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் லாங் வரும்போது ஃபஸ்ட்டு ஒன் சைடு பார்டர் அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணி அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கில் வந்து பார்டர் வேண்டாம் அப்படின்னா துணி பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். வேணும்னா இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்படி துணியை அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான கிராஸில் வச்சு நீங்கள் வைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அந்த கட்டிங் வந்து பார்டர் இருந்தாலும், ஏன்னா சேம் கலர் தான், பார்டர் இருந்தாலும் ஒன்றும் அது தெரிய போகிறதில்ல. இல்லை உங்களுக்கு ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும், ஏன்னா சைடில் வந்து அது ஜாயின் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அது பார்டராக இருந்தால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் பார்டரை கூட நம்ம ஜாயின் போடுறதுனால போட்டுக்கலாம். அதனால் நம்ம ஒரு பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி துணியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வேணுங்கிற மெட்டீரியல் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நெக் பீஸ் ரொம்ப தேவைப்படாது, டீப் நெக் இல்லை. அதே மாதிரி ஓப்பன் பீஸு இதுதான். மற்றபடி பிரின்சஸ் கட் அப்படிங்கும்போது யோக்குக்கெல்லாம் ரொம்பவே நமக்கு ஒன்றும் கிளாத்து தேவைப்படாது. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போட் நெக், அதாவது பேக்கில் வந்து போட் நெக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து டீப் நெக்கும் வச்சு எல்போ வச்சு பிரின்சஸ் கட் வச்சு ஒரு ப்ளவுஸினுடைய கட்டிங் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய எந்த டவுட்ஸாக இருந்தாலும் ஏதாவது இது பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.